ஆவியின் பட்டயம், இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நான் செலுத்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாய் இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திலேயும் நாம் வேதாகமத்திற்கு திரும்புவோம் என்கிறதான அந்த தலைப்பின் கீழ் வேத வசனங்களை நான் உங்களோடு கூட ஆராய்ந்து படிக்கும்படியாக வந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆய்வுக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து இந்த பகுதியை ஆய்வு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அதிகமான பிரசங்கியார்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், 38 வருடமாக வியாதிப்பட்டு கிடந்தவன், பெதஸ்தா குளத்தினுடைய தண்ணீர் எப்போது கலக்கப்படும், நான் இறங்கி என்றைக்கு நான் சுகமாகுவேன் என்ற ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, தவிப்போடு அந்த நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவனிடத்தில் பேசி அவனுக்கு சுகமளித்தார் என்ற அந்த நிகழ்வை நாம் அநேக நாட்களில் அநேக சூழ்நிலைகளில் கேட்டிருக்கிறோம். நானும் கேட்டிருக்கிறேன். நானும் இதை குறித்து அநேக சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தியானது அதை கடந்து அந்த அதிகாரத்துக்குள்ளாக நாம் வேதாகமத்திற்கு திரும்புவோம் என்கிறதான கருத்தின் அடிப்படையிலே பேசப்பட்டிருக்கிறதான மற்ற வசன பகுதிகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டும்படியாக ஆசைப்படுகிறேன். 38 வருடமாக ஒரே இடத்திலே படுத்து கிடந்த அந்த வியாதியஸ்தனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சந்திக்கிறார். அவனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேள்வி கேட்டார். அவன் சொன்னான், ஆமாண்டவரே, நான் சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ நான் வந்த பிறகு இந்த குளத்தின் தண்ணீர் பல முறை தேவதூதர்களால் கலக்கப்பட்டது. நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னை கொண்டு போய் அந்த தண்ணீரிலே விடுவதற்கு ஆள் இல்லை. நான் நாதியற்றவன், நான் ஒரு அனாதை, என்னை கேட்பாரில்லை. ஆகவே ஆள் பலம் உள்ளவர்கள், அந்த இடத்திற்கு போகக்கூடிய சரீர ஆரோக்கியம் கொஞ்சம் இருந்தவர்கள் எல்லாம் போய் எனக்கு முன்பாக தண்ணீரில் விழுந்து சுகமடைந்து போய்விட்டார்கள். ஆனால் எனக்கோ அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று தன்னுடைய வேதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னார். இதை கேட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை பார்த்து யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். வேற ஒன்னும் சொல்லல, ஒரே வார்த்தை தான். ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு சத்தமா, ஆணித்தரமா, அழுத்தம் திருத்தமா படித்தேன் என்று சொன்னால், இதற்கு பின்னால ஒரு பொருள் இருக்கிறது. இந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. இந்த வார்த்தை சகலவற்றையும் செய்யக்கூடியதான ஆற்றல் உள்ளது, வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு. ஆகவேதான் இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படித்தேன். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான் என்பது நமக்கு 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் சொல்லுகிறது.
இதுல என்ன பிரச்சனை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்திரு நடை என்று சொன்னால் எழுந்தான், படுக்கை எடுத்தான், நடக்க ஆரம்பித்து விட்டான். இதை பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு அங்கே செய்த நல்ல செயல், ஒரு விடுதலையின் செயல் கண்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எதையுமே மோசேயினுடைய பிரமாணத்தின் ஊடே, நான் இப்போ ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறேன்னா என்னுடைய பார்வைக்கு தெரிகிற எல்லாம் இந்த கண்ணாடியின் வழியாக தான் தெரியும். அதுபோல யூதர்கள் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு உள்ள போய்தான் அது நன்மையாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு உள்ள போய் தான் பார்ப்பாங்க. இந்த மனிதனுடைய சுகத்தை பார்க்கிறார்கள். அவன் எழுந்த வேகம், தன் படுக்கையை எடுத்துக்கொண்ட சுறுசுறுப்பு, அவன் நடந்த அந்த விரைவு, இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு கூட்டம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக மோசேயினுடைய சட்டங்களுக்கு உள்ளாக வைத்து இது சரியா இது தவறா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். நான் வேதத்திலிருந்து அதற்கான வசன பகுதிகளை வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். ஏன்னா ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலைகளும் செய்யக்கூடாது என்று தேவன் மோசேயின் மூலமாய் கொடுத்த ஒரு பிரமாணம். ஆகவே அந்த பிரமாணத்தின் ஊடே இந்த வேலையை அல்லது இந்த சுகத்தை கட்டளையிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் ஒரு குற்றவாளியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இவங்க ஏன் இயேசுவை குற்றவாளியா பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிரமாணத்தின்படி நமக்கு மோசே எழுதி கொடுத்திருக்கிற இந்த சட்டத்தின்படி இவர் செய்தது தவறு, இவருடைய செயல் தவறு. ஆகவே இது தேவனுக்கு விரோதமான காரியம் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். கவனிங்க, இந்த செயல் ஒரு நற்கிரியை, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருந்ததான பல பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தின ஒரு நற்கிரியை. படுத்து கிடந்தவன், நாதி இல்லாதவன், ஆதரவு இல்லாதவன், அனாதை, கேட்பாரற்று கிடந்தவன், யார் என்று விசாரிப்பதற்கு கூட லாயக்கு அற்றவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் போய் அவனிடத்தில் நின்று அவனை விசாரித்து அவனை கனிவோடு பார்த்து அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்பது எத்தனை 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 சந்தோஷம். ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, அதுவும் சாதாரணமான கொலை இல்லை, அந்த வசனமே சொல்லுது, துன்புறுத்தி, பாடுபடுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி அவரை எந்த அளவு கஷ்டத்தோடு கூட சாகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கஷ்டத்தோடு சாகடிக்க வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வெறி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இவங்க ஏன் இந்த அளவுக்கு மூர்க்க வெறி கொண்டார்கள் என்பது குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது
வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று சொன்னார். அதாவது இவர்கள் இயேசுவின் மீது கோபமாயிருக்கிறார்கள், கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள் என்பதை இயேசு ஆண்டவர் புரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் மோசையின் மீது வைத்திருக்கிறதான அளவு கடந்த நம்பிக்கை, மோசையுடைய பிரமாணங்களுக்கு இவர்கள் கொடுக்கிறதான முன்னுரிமைதான் இவர்களை என்னை தவறாக புரிந்து கொள்வதற்கு வழி நடத்துகிறது என்பதை இயேசுவானவர் புரிந்து கொண்டு அவர்கள் மனதை, இருதயத்தை, நினைவுகளை, சிந்தனைகளை மோசேயிடமிருந்து திருப்பி பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்ட மீட்பராகிய இரட்சகராகிய தன் மீது அவர்களுடைய மனதை அவர்கள் வைக்கும்படி, அவர்கள் செயலை தனக்காக செய்யும்படி தூண்டுதல் படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார் என்று அதற்கு பின்னால வருகிற சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது. முதல் முயற்சி என்ன பண்ணாரு? இங்க பாருங்க, என்னுடைய பிதாவானவர் இதுவரைக்கும் கிரியைகளை செய்து வருகிறார், நானும் அவரோட கிரியைகளை செய்து வருகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்தது பிதாவாகிய தேவன். அதை யார் மூலமா கொடுத்தார் என்றால், நீங்கள் நம்புகிற, நீங்கள் மதிக்கிற மோசையின் மூலமாக கொடுத்தார். இதுல நான் எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல விரும்பல. ஆனால் இப்பொழுது நான் அந்த சட்டத்தை மீறினேன் என்பது உங்களின் குற்றச்சாட்டு. நல்லா கவனிங்க. அதாவது மோசையின் மூலமாக கொடுத்த சட்டங்களுக்கு இதுவரை நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறீர்கள், மதித்து வருகிறீர்கள். ஓய்வு நாளில நீங்க எந்த வேலையுமே செய்யல, அந்த சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். அதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என்னை குறித்து நீங்களே தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் அந்த சட்டத்தை மீறினேன் என்பதாக நீங்கள் யோசிக்கிறீர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என் பிதாவானவர் ஆதியில இருந்து கிரியை செய்து கொண்டு வருகிறார், நானும் 17 கிரியை செய்து வருகிறேன். அதனால 18ஆம் வசனம் சொல்லுகிறார், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். எப்பவுமே உள்ளதை சொன்னா நொல்ல கண்ணுக்கு நோப்பாளன்வாங்க. உண்மையை சொல்லி பாருங்களேன், நிறைய பேருக்கு கசக்கும். ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போய், இங்க பாருங்க இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த அதிகாரம் இதை போதிக்குது, இந்த வசனத்தின் அர்த்தம் இந்த வசனத்தின்படி இப்படிதான் சொல்லுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக, சரி செய்து கொள்வதற்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? இன்னும் அதிகமா நம்ம மேல கோபப்படுவாங்க. இன்னும் அதிகமாய் நம்மை எப்படியெல்லாம் பழி தீர்க்கலாம், வஞ்சம் தீர்க்கலாம், பழி வாங்கலாம், நமக்கு விரோதமா இன்னும் எப்படியெல்லாம் செயல்படலாம் என்பதாக அவர்கள் யோசிப்பார்கள். எப்பவுமே ஒரு தப்பு பண்ணவங்க கிட்ட தப்பு எடுத்து சொன்னீங்கன்னா ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இது உலகத்துல இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான சம்பவம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதாவானவர் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். இதுல என்ன இருக்கு? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தானே உலகத்தை உண்டாக்கினது, அந்த வார்த்தை தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகவே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே யோசித்திருக்க வேண்டிய யூதர்கள் மீண்டும் அவர்கள் கோபம் அடைந்தார்கள். அந்த கோபத்துல அவங்களை அப்படியே ஆண்டவர் விட்டுடல. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ
அதையே அன்றி வேற ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். 20ஆம் வசனம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மிக அழகாகவும் தெளிவாகவும் அவர்களுக்கு தமது கிரியைகளை குறித்ததான விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன சொல்ல வராரு பாருங்க, நான் இந்த சட்டத்தை மீறினேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த சட்டத்தை நான் மீறவில்லை. ஆதியிலே கிரியை செய்து வருகிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்த சட்டத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இந்த நாளிலே இந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவர் எனக்கு உத்தரவிட்டார், எனக்கு கட்டளையிட்டார், எனக்கு காண்பித்தார், எனக்கு சொன்னார், எனக்கு போதித்தார். நான் அவைகளின் படிதான் உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னேன். நானாகவே அந்த 38 வருட பெதஸ்தா குலத்தின் வியாதிஸ்தனை போய் நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் வசனம் போதிக்கிறது, பிதாவானவர் செய்ய குமாரனாகிய கிறிஸ்து காண்பது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அதுக்கு என்ன காரணம்? 20ஆம் வசனத்தை சொன்னாரு, பிதாவானவர் குமாரனிடத்துல அன்பாய் இருக்கிறதுனால அவர் எதையெல்லாம் செய்ய போறாரோ, எதையெல்லாம் கட்டளையிட போகிறாரோ அதையெல்லாம் தம்முடைய குமாரனுக்கு காண்பிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை புரி வைப்பதற்காக, அவர்களை திருத்துவதற்காக, அவர்கள் மனதை மோசையினுடைய பிரமாணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக அவர் கொண்டு வருவதற்காக எடுத்த ஒரு முயற்சி. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அதிகாரத்தில் பேசிக் கொண்டு வருகிறார். இதுக்கே நீங்க இவ்வளவு குதிக்கிறீங்களப்பா? நானா அவனை பார்த்து உன் படுக்கை எடுத்து உன்னை நடன்னு சொன்னேன்? இல்லை. நான் சொன்னேன் என்றால் அது என் பிதாவினுடைய சட்டம், அது என் பிதாவின் கட்டளை. அதனால் அவர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன் என்று சொன்னார். இதே அதிகாரத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்போ இந்த 38 வருட பெதஸ்தா குலத்திலிருந்த வியாதியஸ்தனை ஓய்வு நாளிலே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொன்னா நான் சுயமாய் பேசினேனா? இல்லை. என் பிதாவானவர் எதை பேச சொன்னாரோ அதை மட்டும் நான் பேசினேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். இதை இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நியாய பிரமாணத்தை கற்றவர்கள், கேட்டவர்கள் இல்லையா, அதன்படி வாழ வேண்டும் என்கிறதான உணர்வு பூர்வமான சிந்தனை உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள் இதை அவர் சொல்லுகிற போது என்ன செய்யணும்னா, இப்படி சொல்லுகிறாரே இதை குறித்து, இந்த நபரை குறித்து, இவருடைய வார்த்தைகளை குறித்து நியாயப்பிரமாணத்திலே மோசையின் மூலமாக ஏதாகிலும் எழுதப்பட்டிருக்கிறதா, ஏதாகிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை உள்ளபடியே இவர்கள் நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டாங்க. தாங்கள் எதில் பிடிவாதமாய் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்து ஒரு இமை அளவு கூட முன்னுக்கு பின்னுக்கும் வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் தொடர்ந்து பேசுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு.
அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் இந்த இடத்துல உங்கள் கவனத்தை வேதத்தின் பக்கமாக திருப்புங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த யூதர்களோடு கூட எதை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், நான் ஒன்றை சொன்னால், நான் ஒன்றை மாற்றினால், நான் ஒன்றை கட்டளையிட்டால், நான் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு உத்தரவிட்டால், அவைகள் எல்லாமே நானாகவே செய்கிறேன் என்று பொருள் அல்ல. என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்கிறேன். என்னுடைய சுய பெருமையை நான் தேடவில்லை. என் சுய கௌரவத்தையும் மதிப்பையும் நான் தேடவில்லை. மாறாக என்னை அனுப்பின என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தையும் அவருக்கு மகிமையையும் அவருக்கு கனத்தையும் செய்யும்படியான கிரியைகளை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். நான் யார்? நான் எதற்காக வந்தேன்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் நான் செய்கிற கிரியைகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அவரால் அனுப்பப்பட்டேன் என்பதற்கு, நான் அவரால் அனுப்பப்பட்டேன் என்பதற்கு இந்த கிரியைகள் ஒரு சாட்சியாய் இருக்கிறது என்று சொன்னார். இப்ப நம்முடைய தலைப்பின் கீழ் வருகிற வசன பகுதிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூட்டம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்ததற்கான அடிப்படை முகாந்தரம் என்ன என்பதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உங்களுக்கு என்ன முகாந்தரம் அப்படின்னா, ஓய்வு நாளில் எப்படி சுகப்படுத்தலாம், ஓய்வு நாள்ல எப்படி ஒரு மனுஷனை படுக்கை எடுன்னு சொல்லலாம், ஓய்வு நாள்ல எப்படி ஒரு மனுஷனுக்கு முடங்கி கிடக்கிற மனுஷனை எப்படி கைய காலை நீட்டி அவனை நடை என்று சொல்லலாம். அப்ப ஓய்வு நாள் பிரமாணத்தில் இவர்கள் இவ்வளவு வைராக்கியமான உறுதியாய் இருந்தார்கள் என்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மோசையின் மீது வைத்திருந்த நல்மதிப்பு, அந்த வேத பிரமாணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன இங்க குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால், யோவான் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் நிலைத்து நிற்கிறதும் இல்லை என்று சொன்னார். அதாவது நானா இல்ல, நானா பேசல, நான் நானாக செய்யல, என்னை அனுப்பின பிதா என்ன செய்ய சொன்னாரோ தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய கிரியைகள் எல்லாம் அதற்கு சாட்சி என்று நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப என்னுடைய சுய பலத்தினாலே நான் இவைகளை செய்யவில்லை என்பதை நான் சொன்ன பிறகு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்னை விசுவாசித்திருக்க வேண்டும். என்னை விசுவாசித்திருக்கவில்லை என்றால் அப்ப நீங்க ஏற்கனவே படித்த கேட்ட, அதாவது நீங்கள் இவ்வளவுதான் வைராக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வசனங்கள், இங்கே கொடுக்கிற வசனம் புதிய ஏற்பாட்டு வசனத்தை பற்றி ஆண்டவர் பேசல. ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதப்படாத காலம், புதிய ஏற்பாடு இன்னும் போதித்து முழுமையடையாத காலம், அதை குறித்து அவர் பேசல. இங்கே வசனங்கள் என்று அவர் சொல்லுவது பழைய ஏற்பாட்டை குறித்து, குறிப்பாக வசனங்கள் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான அந்த உபதேசங்களை குறித்து அல்லது பிரமாணங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையிலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உம்முடைய சத்தியங்களை கேட்ட உமது பிள்ளைகளுக்காக, அன்பானவர்களுக்காக உமக்கு நன்றியோடு துதிகளை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எங்கள் ஆண்டவர் சொன்னாரே, அந்த விடுதலையாக்கும் சத்தியத்தை இந்த நாளிலே போதித்திருக்கிறோம். அப்பா, கேட்டிருக்கிற மக்கள் அதை இருதயத்திலே வைத்து அவைகளை யோசித்து தியானித்து, தகப்பனே, நீர் கொடுத்த சத்தியங்களை அமர்ந்து தியானித்து பிரியப்பட்டு தினந்தோறும் ஆராய்ந்து
அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சொந்தப்படுத்திக் கொள்ள அவர்களே முற்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆசீர்வாதங்களை அவரவர் தலை மீது வைத்திருக்கிறீர், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனக்கண்களினை திறந்து கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த செய்தியின் மூலமாக கேட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், ஆரோக்கிய குறைவிலே அவதிப்படுகிறவர்கள், படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்கள், தீராத வியாதியினாலே மன உளைச்சலுக்கும் தகப்பன சரீர பலவீனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறவர்கள், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, வியாபாரத்திலே நஷ்டங்களை சந்திக்கிறவர்கள், லாபமான ஒரு வியாபாரத்தை செய்யும்படியாக நீர் வாசலை திறக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நல்ல முறையிலே தகப்பனே நடந்து கொண்டிருக்கிற வியாபாரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் அதிகமாய் லாபகரமாய் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அது ஊழியக்காரர்களாகிய தகப்பன தாசர்கள் சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும் என்கிற ஆவலை கொடுக்க வேண்டும் என்று செபிக்க, எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். மனிதனால் வருகிற புகழ்ச்சிக்கு மயங்குகிற அந்த நிலை மாறி தேவனால் வருகிற புகழ்ச்சிக்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஊழியர்களை உருவாக்குவீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு தொழுகை செனாய் நகர் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை. ரெடில்ஸ் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நடைபெறும் இடம் எண் 8, அன்னை தெரசா தெரு, இலாகை பள்ளி அருகில், நவாரி குப்பம், ரெடில்ஸ், சென்னை 600052. வேத வகுப்பு செனாய் நகர் புதன் 8 மணி முதல் 9 மணி வரை. சகோதரிகள் கூட்டம் வெள்ளி காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இந்த ஆராதனை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.